அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரங்கன். இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ண நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து உண்மையாக ஒவ்வொரு கலராக நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் பிரேஸ்லெட்ஸ், செயின்ஸ், பெண்டன்ஸ், லாக்கெட்ஸ், ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கலராக வச்சுருக்காங்களே, இதெல்லாம் வந்து நிஜமாகவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ரொம்ப நம்மளுடைய ப்ரேயர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தி நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் வந்து செக் அவுட் செய்து பார்த்தேன். பிகினர்ஸ்க்காகவே பல புத்தகங்கள், பல வீடியோஸ், பல இன்ஃபர்மேஷன், பல ஆர்டிகல்ஸ் இருக்குது. என்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கிறிஸ்டல் பயன்படுத்தணும், அது எந்த கையில் போடணும், அது எப்போ யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணணும், வேலைக்கு செல்வதற்கு, இல்லை புதுசாக ஒரு வேலை கிடைப்பதற்கு, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் செய்வதற்கு, ஹெல்த் இம்ப்ரூவ் செய்வதற்கு, அது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கிறிஸ்டல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிறிஸ்டல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ நான் படித்த சில பேசிக்கான கிறிஸ்டல்ஸ் பற்றியும் நான் என்ன கிறிஸ்டல் பயன்படுத்தினா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றதான் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை வந்து நீங்கள் எங்கே வேணால் வந்து வேர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய ப்ரேயர் பொழுதும் சரி, மெடிடேஷன் பொழுதும் சரி, நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துலையும் சரி, ஒர்க் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் வந்து அதிகமாக எந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த கிறிஸ்டல்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய என்வாயர்மெண்ட்டை ஹீல் பண்ணவும், உங்களை வந்து ஹீல் பண்ணவும், க்ளீன் பண்ணவும், கிளென்ஸ் பண்ணவும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அதில் வந்து எனக்கு ரெண்டு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த ரெண்டு தான் நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அமெத்திஸ்ட், இன்னொன்று வந்து ரோஸ் குவார்ட்ஸ். அமெத்திஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பர்பிள் கலரில் இருந்துச்சு. அண்ட் ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. நான் இந்த ரெண்டுக்குமே ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஸோ இது எதுக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெத்திஸ்ட் அப்படின்றது உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அண்ட் உங்களை வந்து கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதாவது நீங்கள் உங்களுடைய எனர்ஜி வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ணணும், காம் பண்ணணும்னா நீங்கள் மெடிடேஷன் செய்வது போல் உங்களுடைய எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த அமெத்திஸ்ட் பயன்படுத்தலாம். பேசிக்காக உங்களுடைய கிரவுண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு அமெத்திஸ்ட் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரோஸ் குவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெறும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. உங்களோட நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, உங்களுடைய ஒர்க், உங்களுடைய கலீக்ஸ், உங்கள் கூடயே இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், உங்களுடைய செல்ஃப் இமேஜ், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற எல்லா ரிலேஷன்ஷிப் ஃபார்மேட்ஸுக்கும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ண பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சா, இது ரெண்டுத்தையும் என்னுடைய பிரேஸ்லெட் ஃபார்மேட்டில் நான் வாங்கி என்னுடைய லெஃப்ட் கையில் பயன்படுத்தினேன். இது தவிர ஃபேமஸாக சில கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குது. அதை நான் என்னென்னு சொல்கிறேன், என்ன மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஒன்று வந்து சிட்ரின் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண, பாசிட்டிவாக மாற்ற, உங்களுக்கு மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆக இந்த ஒரு கிறிஸ்டல் அப்படின்றாங்க. அமேசனைட், இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில. பட் இந்த கிறிஸ்டல் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் செய்யவும், அதாவது பேச்சில் எதுவும் தெளிவே இல்லாமல் இருக்கும், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத நம்ம நினைப்பதற்கும் சொல்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் எப்போதுமே நான் சிங்க்லேயே இருக்கும், அந்த மாதிரி இருப்பதற்கும் உங்களுடைய கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் செய்து உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணுவதற்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வீடியோடைய ரொம்ப முக்கியமான பார்ட், இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஒர்க் ஆச்சா இல்லையா, எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் ஆன் திஸ் என்ன, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிறிஸ்டல்ஸ் வந்து ஓவர் நைட்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் நான் நம்பவே இல்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், கிறிஸ்டல்ஸ் ஓவர் நைட் இந்த கிறிஸ்டல் போட்டால், இந்த ஸ்டோன் போட்டால் கண்டிப்பாக ஓவர் நைட் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு இதில் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் இருந்துச்சா அப்படின்னா டெஃபினட்டாக இருந்துச்சு. பட் என்னுடைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய மைண்ட் செட் சேஞ்சஸில், ஃபார் எக்ஸாம்பிள், நான் அமெத்திஸ்ட் வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த கிறிஸ்டலை வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதை நான் வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒவ்வொரு டைமும் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு கோலுக்கு வந்து ரிமைண்டர் மாதிரியே நான் பயன்படுத்தினேன். ஸோ அது பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு காமிங் மைண்ட் செட் அண்ட் ஓகே, நான் வந்து கரெக்டான ப்ராக்ரஸ் தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மேப் பண்ணினேன். அப்படின்றதுனால ஒவ்வொரு டைமும் அது பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இது போட்டதுனால என் மைண்ட் செட் மாறிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல, இல்லை மைண்ட் செட்னால இது ஒர்க் ஆகுச்சா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இப்படி தான் நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரோஸ் குவார்ட்ஸும் நான் வந்து பிரேஸ்லெட்டாக தான் போட்டிருந்தேன். அதை பயன்படுத்தும் பொழுது என்னுடைய மைண்ட் செட் நான் என்ன செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னுடைய கம்யூனிகேஷன் வித் ஆல் ரிலேஷன்ஷிப், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, என்னுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய
என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக எனக்கு ப்ராக்ரஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் வந்து நான் கொண்டு வரும்பொழுது எனக்கு அதை பார்க்கும்பொழுது எவ்ரி டைம் அது ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இருந்துச்சு ஃபார் அ ஹாப்பி ரிலேஷன்ஷிப் வித் ஆல் ஆஃப் மை பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக எனக்கு அங்கேயும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் அகெயின் இது போட்டதுனால அப்படி தோணுச்சா இல்லை அது தோணுச்சுன்றதுனால எனக்கு எது ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரியல. பட் டெஃபினட்டாக அட் தி எண்ட் அந்த ரிசல்ட் அப்படின்ற டெஃபினட்டாக ஏதோ ஒரு சேஞ்ச் அப்படின்றது டெஃபினட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்னுடைய ஃபைனல் எண்ட் ரிசல்ட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னா இல்லை. இப்போ நான் ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா எனக்கு இது பயன்படுத்தணும்னு தோணவே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுவதற்கு. நான் வந்து ஒரு கோச்சாக இருக்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் க்யூஸும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய வேலையை வந்து ஃபாஸ்டாக செய்வதற்கும் அலைன்டாக இருப்பதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களுடைய செவத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கி நோட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய கேலண்டரில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டு டூ லிஸ்டாக இருக்கலாம். அது மாதிரி தான் எனக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக பயன்படுத்தலாம். பட் இதை நம்பி மட்டுமே நம்ம எந்த எஃபர்ட்டுமே போடாமல் இருந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு இது டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணக்கூடிய டியூரேஷன்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் லைஃப் லாங் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற மெத்தட்ஸ் மட்டும் இருக்குது. அந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதோடைய இம்பேக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி இட்ஸ் ஓப்பன் ஃபார் டிபேட். பட் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு கெட்டிங் யோர் ட்ரீம் ஐடி ஜாப் பற்றி எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. I really hope you found this video helpful. Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.